விஜய் வந்து குட்டி காவேரியை வந்து ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறாரு. அதே மாரி காவேரியும் வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில விஜயும் காவேரியும் மீட் பண்ண வேண்டிய டைம் வரும்போது, கரெக்ட்டா வந்து 2 பேருமே வந்து மீட் பண்ணாம, விஜய் வந்து என்ன பண்றாரு, பேக்க விட்டுட்டு வரதால, அத எடுக்க போயிடுறாரு. அதனால வந்து காவேரி வந்து உள்ள ரூம் வந்து போயிடுறாங்க. 2 பேரும் ஒரே டைம்ல வரும்போது, கரெக்ட்டா வந்து குட்டி காவேரி மீட் பண்றாங்க. நம்ம பெரிய காவேரி. அப்போ வந்து காவேரி வந்து சொல்றாங்க, "என்ன எதுக்காக லேட்டா வந்த?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "சாரி மிஸ்" அப்படின்றாங்க. அடுத்து உள்ள அலோவ் பண்றாங்க. குழந்தைய பார்க்கும்போது காவேரிக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அந்த குழந்தையோட முகம் கியூட்டா இருக்கிறது எல்லாமே காவேரிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ம் வ "உன்னோட பேர் என்ன?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "வாட்ஸ் யுவர் நேம்னு?" மை நேம் இஸ் காவேரி" அப்படின்னோனே, "என் பேர கேட்கல. உன் பேர் என்னன்னு கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, "மிஸ் என்னோட பேர் தான் காவேரி" அப்படின்றாங்க. "உன் பேரும் காவேரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க நம்ம காவேரி. இந்த குழந்தை பேரும் காவேரியா இருக்கே! எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம, சரி என்னோட பேர் என்ன தெரியுமா?" "என்ன? என் பேரும் காவேரி தான்" அப்படின்னோனே குழந்தை சிரிக்கிறா. அடுத்து வந்து காவேரி வந்து குழந்தைக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து பாடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி தராங்க. அன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா முடியுது. ஆனா வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கணும் போல காவேரிக்கு மனசுல தோணுது. வீட்ல போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த மாரி காவேரின்னு ஒரு குழந்தைய நான் மீட் பண்ணேம்மா. அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்றாங்க. எங்க காவேரியும் போட்டு எங்க மிஸ் பேர் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் வந்து அப்படியே மனசு கஷ்டப்படுறாரு காவேரியை நெனச்சு. மறுபடியும் விஜய் வந்து ஸ்கூல்ல வந்து என்ன பண்றாரு, பிக்கப் பண்றதுக்காக குழந்தைய வராரு. அப்போ குழந்தை வந்து ஒரு மாதிரி வரா. "என்னாச்சு காவேரி?" அப்படி சொல்லிட்டு கேட்குறா. "ஒண்ணும் இல்ல டாடி" அப்படி சொல்லிட்டு குழந்தை சோகமாவே வரா. ஒண்ணும் புரியாம விஜய் வந்து என்ன பண்றாரு, குழந்தைய கூட்டிட்டு போறாரு. அப்போ வந்து, "இப்ப சொல்ல போறியா இல்லையா காவேரி? என்னாச்சும்மா?" அப்படின்னோனே, ஒண்ணும் இல்ல டாடி. இன்னைக்கு மிஸ் எனக்கு பனிஷ்மென்ட் குடுத்துட்டாங்க." "பனிஷ்மென்ட்டா?" "ஆமா இங்க பாருங்களேன், என்னோட காலு" அப்படி சொல்லிட்டு சொன்னோனே, "என்னாச்சு சிவந்து போயிருக்கு? மிஸ் அடிச்சாங்களா?" "அடிக்கல டாடி. என்ன பெஞ்ச் மேல ரொம்ப நேரம் நிக்க வச்சுட்டாங்க." "எதனால?" நான் ஒண்ணுமே செய்யல டாடி. இருக்கிற பொண்ணு தான் செஞ்சா. ஆனா, நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸே என்ன பனிஷ்மென்ட் குடுத்துட்டாங்க. ரொம்ப நேரமா நின்னேனா, கால் வலிக்குது டாடி" அப்படின்னோனே, "இப்படி எப்படிலாம் அந்த மிஸ் பண்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகி, வீட்ல எல்லாரும் முன்னாடி கத்திட்டு இருக்காரு. விடவே மாட்டேன் அந்த மிஸ்ஸ. "இப்படி பண்றாங்க. என் குழந்தை தப்பே செய்யல. நான் விட மாட்டேன். நாளைக்கு அந்த மிஸ்ஸ ஒரு வழி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா வராரு. எங்க விஜய் வந்து குழந்தைய கூட்டிட்டு கரெக்ட்டா மேனேஜ்மென்ட் ரூமுக்கு போறாரு. இந்த மாரி வந்து அந்த மிஸ்ஸ பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்றாங்க. உடனே வந்து, சார் சொன்னா கேளுங்க சார். அவங்க இப்ப தான் புதுசா வந்திருக்காங்க" அப்படின்னோனே, "புதுசா வந்தாங்களோ, பழசா இருக்காங்களோ, அந்த மிஸ் எங்களுக்கு வேணாங்க. எங்களுக்கு ஒண்ணு என் பொண்ணுக்கு கிளாஸ் மாத்துங்க. அப்படி இல்ல அந்த மிஸ்ஸ மாத்துங்க" அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு, "சார் அது வந்து சார்" அப்படின்னோனே, "அவங்கள முதல்ல கூப்பிடுங்க. எவ்வளோ தைரியமா இருந்தா இந்த மாரி வேலையெல்லாம் செய்வாங்க. வந்து என்னோட குழந்தை எந்த தப்புமே செய்யல. வேற ஒரு குழந்தை தப்பு செஞ்சதால என் குழந்தைக்கு தண்டனை குடுப்பாங்களா அவங்க? சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தண்டனை குடுக்க வேண்டியது கிடைக்குது அவங்க? என்ன இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க மோசமா?" அப்படி சொல்லிட்டு பேசிட்டே இருக்காரு மிஸ்ஸ பத்தி. அடுத்து வந்து மிஸ்ஸ கூப்பிட்டு அனுப்பிச்சோனே காவேரி அங்க வராங்க. காவேரி வந்து நடந்து வராங்க. "சார் இவங்க தான் சார் அந்த மிஸ் காவேரி" அப்படின்னோனே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. பார்த்தா நம்ம காவேரி நின்னுட்டுருக்காங்க. பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம அப்படியே பார்க்குறாரு. காவேரி ஒரு நிமிஷம் வந்து விஜய பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி தடுமாற்றம் ஆயிடுது. அப்படியே நிக்கிறாங்க. ஒண்ணும் புரியாம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அப்படியே ஒண்ணும் புரியாம "காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு கலங்கி அப்படியே நிக்கிறாரு. "சார் இவங்க தான் அந்த மிஸ்ஸு. மிஸ் சாரி கேளுங்க மிஸ் பேரண்ட்ஸ் கிட்ட" அப்படின்னோனே, சாரி சார்" அப்படின்றாங்க. சரி, இல்ல சார் வேணும்னு நடக்கல. எதுவும் தெரியாம நடந்துருச்சு சார். இதுக்கப்புறம் நடக்காம நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி. காவேரி கிட்ட வந்து, சரி நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க வந்து ஒண்ணும் புரியாம அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாரு. "சார் அவங்க தான் சொல்லிட்டாங்களே சார், சாரி கேட்குறாங்க சார். இதுக்கப்புறமா நீங்க ஏதாவது அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறீங்களா?" அப்படின்னோனே, "வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கைய மட்டும் அசைச்சுட்டு அப்படியே ஒண்ணும் புரியாம அப்படியே நிக்கிறாரு. அப்படியே வந்து தலை மேல கை வச்சுட்டு விஜய் உட்காந்துடுறாரு. ஒண்ணும் புரியாம, "காவேரி அப்போ உயிரோட தான் இருக்கா? ஏன் காவேரி உயிரோட தான் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி